ஸோ ஓட்ட ஆரம்பிச்சிச்சு. கிரேட் எஸ்கேப்டா. மாட்டிருந்தேன் அதே இடத்துல என்ன வெட்டியிருப்பான். ஆரம்பமே அமக்கலமா இருக்குடா. டேய் முதல்ல புத்தியை யோசி. சீக்கிரமா கிளம்பி எங்கேயாவது வெளியூர் போ. உயிர் தானே முக்கியம். எனக்கு விஜி தான் முக்கியம். சி என்னச்சு விட்டா தேவலம். கையை காட்டுங்க. இப்போ எப்படி இருக்கு? பரவாயில்ல டாக்டர். நீங்கள் வீட்டுக்கு போகலாம். டாக்டர் வீட்டில் துணைக்கு யாருமே இல்லை. நான் நைட் இங்கே தங்கிட்டு காலையில் போய்க்கிறேனே. உடம்புல வலி அதிகமாக இருக்கா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் சரி ஓகே, நோ ப்ராப்ளம். இந்த இன்ஜெக்ஷன் போட்டுருங்க. ஓகே டாக்டர். ஏன்டா அப்படி சொன்ன? பேசாம வீட்டுக்கே போயிருக்கலாம்ல. என்ன 2 பீர் அடிச்சிருந்தா வலியெல்லாம் தன்னால போயிருக்க போகுது. டேய் இங்கே இருக்கிறது தான் எனக்கு சேஃப். அது மட்டும் இல்லை, நர்ஸை கவனிச்சியா? சூப்பரா இல்லை? டேய் உனக்கு புத்தியே வராதா? எதுக்கு வரணும்? புத்தி வந்தால் லைஃப் வேஸ்ட்டாக போய்டும், தெரிஞ்சுக்கோ. டேய் நீ பேசாம பாம்பேக்கே கிளம்பி போடா. நீ இங்கே இருக்கிற ஒவ்வொரு நிமிஷம் எனக்கு பயங்கர டென்ஷன். போகிறேன், கண்டிப்பாக போகிறேன். ஆனால் தனியாக போக மாட்டேன். விஜயும் கூட இழுத்துட்டு தான்டா போவேன். ஏன் பேச மாட்ட? ஜஸ்ட் மிஸ். இல்லனா பெட்ல படுத்திருக்க மாட்டேன், பாடையில தான் படுத்திருப்ப. அடப்போ. கை காட்டுங்க. ஊசி போட்டு வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்கலாம்ல. இங்க இருந்தா பேஷண்ட்டுங்கிற நினைப்பு தான் வந்துட்டே இருக்கும். முதல்ல வீட்டுக்கு போகணும் தான் இருந்தேன். அப்புறம் என்ன? உங்களை பார்த்ததுலேருந்து வீட்டுக்கு போகணுங்கிற மனசே இல்லை. இப்போ கூட நான் உங்களுக்காக தான் இங்கே இருக்கேன். அப்படியா? உங்களுக்கு நான் தான் இன்ஜெக்ஷன் போடணும். நான் நினைச்சா எந்த இன்ஜெக்ஷன் வேணாலும் மாற்றி போட முடியும். ஜாக்கிரதை. ஐயோ சிஸ்டர். அந்த அளவிலேயே இருக்கட்டும். டேய் இது தேவையா? அடப்போட. அட்டெம்ப் பண்ணுறோம், ஓகேனா ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். இல்லாட்டி போயிட்டு போகுதுன்னு விட்டு போக வேண்டியதுதான். இதே மாதிரி விஜய் விஷயத்தில் ஒர்க் அவுட் ஆகலன்னு விட்டு போக வேண்டியதானே? நோ விஜய் விஷயத்தில் நோ காம்ப்ரமைஸ். சும்மா அந்த மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காது எப்போ பார்த்தாலும், புரியுதா? வந்துட்டானுங்க கிளம்பி அட்வைஸ் பண்ணி. செல்வம், இது எல்லாத்தையும் எடுத்து மேலே எங்கேயாவது போடுறா. சரிண்ணே. இந்தாங்க செல்வம், காஃபி. தேங்க்ஸ். நிர்மலா. என்ன நீ? எந்திரிமா. எந்திரி நிர்மலா, எழுந்துரு. சொல்றத கேளு, எழுந்துரு. எழுந்திருச்சு போய் முகத்தை கழுவிட்டு வா. ஏதாவது சாப்பிடலாம் நிர்மலா, வா. அழாத நிர்மலா. இந்தா. இந்தா துண்டு. நிர்மலா அழாத நிர்மலா. நடந்தது நடந்து போச்சு. சந்தோஷ் வெளியில கிளம்பும் போது நீ அவரை தடுத்து நிறுத்தி சமாதானம் பண்ணிருக்கணும். நீ பண்ணது சரியில்லை. என்ன இருந்தாலும் அவரும் புருஷங்கிறது இல்லாம போயிடுமா? ஏண்டி, அவளே பாவம் நொந்து போய் அழுதுகிட்டு இருக்கா. நீ வேற எதுக்கு அவளை உயிர் எடுத்துக்கிட்டு இருக்கிற? இல்ல அத்தை, நிர்மலா எப்பவுமே இருக்கிறவங்களுக்கு சமாதானம் சொல்ல பாரு. போனவனை பத்தி எதுக்கு பேசுற?
அழாத நிர்மலா, இது பாரு. நிர்மலா அழாத, அழாத நிர்மலா, அழாத நிர்மலா, அழாதம்மா. நிர்மலா அழாதம்மா. அவன் போனா என்னம்மா, போட்டோம் விடு. நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன், நீ அழாத. நிர்மலா இத பாரு, நான் சம்பாதிக்கிற ஒவ்வொரு பைசாவும் உனக்கு தான், புரியுதா? அவன் போனா என்னம்மா, நான் உன்னை பாத்துக்கிறேம்மா, நான் இருக்கேன் உனக்கு. அண்ணே இந்த பேச்சு சரியில்லை. டேய் நீ சும்மா இருடா, இதெல்லாம் தலையிடாத. நான் தலையிடாம எப்படி? நான் உங்களுக்கு ஒரு அண்ணன் தானே. டேய் நீ சும்மா இருடா. மாணிக்க சொல்றதுல என்னடா தப்பு இருக்கு? தங்கச்சி அழறாளேன்னு சொல்லி அவன் சமாதானம் சொல்லிட்டு இருக்கான், அதுல நீ குத்தத்தை கண்டுபிடிக்கிறியா? இந்த அண்ணனை பத்தி உனக்கு தெரியும்ல, நான் உன்னை விட்டுருவேனா? அவன் போன என்னமா, அவனை விட நல்ல மாப்பிள்ளைய நான் உனக்கு பார்த்து கட்டி வைக்கிறேமா. என்னங்க நீங்க பைத்தியக்காரத்தனமா என்னமா பேசிட்டு இருக்கீங்க? நீ என்னடி என்னமோ முந்திரி கொட்டை மாதிரி முந்திரி இல்ல அத்தை, அவர் பேசுறது சரியில்லை. நிறுத்து. எனக்கு உன் மனசுல என்ன உள்நோக்கம் இருக்குன்னு எனக்கு தெரியும்டி. என் மகன் சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்காதே. என் மகனுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை அமைய கூடாதுன்னு உன் மனசுக்குள்ள நினைச்சவதானே நீ? அந்த கோபி மாசம் மாசம் நல்லா சம்பாதிக்கிறான்னு தெரிஞ்சுதானே உன் தங்கச்சி அவனுக்கு கட்டி வச்ச? இவளுக்கு ஒரு உதவாக்கற சவடால்காரன் வந்து வாச்சதுல உனக்கு உள்ளுக்குள்ள தனி சந்தோஷம் தானே? என்னமோ பெருசா அக்கறை இருக்கிற மாதிரி பேச வந்துட்ட. மா போருமா, என்ன உளறிட்டு இருக்க? டேய் போடா எந்திரிச்சு. நான் எதுக்கு போகணும்? டேய் கடைக்கு போடா. நான் கடைக்கு வரது இருக்கட்டும், நீங்க முதல்ல கடைக்கு வாங்க. இன்னைக்கு எவ்வளவு முக்கியமான ஆளை பார்க்கணும் தெரியும்ல? ஏன் நீ பாத்துக்க மாட்டியா? உனக்கு பார்த்து பழக்கம் இல்லையா? போடா. அதுக்கு இல்ல, நான் இந்த வீடு இருக்கிற நிலைமை. போடா. இப்ப பேசுடி. என் மகன் கிட்ட காட்டு உன் ஜம்பத்தை எல்லாம். அது எப்படி இந்த வீட்டுல இருக்கிற ஆம்பளை எல்லாம் உனக்கே சப்போர்ட் பேசுற மாதிரி ஆக்கி வச்சிருக்க? அத்தை, நீங்க பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. என்னடி நல்லா இல்ல? எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. என்னது மரியாதையோட பேசணுமா? இல்லனா என்னடி பண்ணுவ? நீங்க கொடுக்குற மரியாதை திரும்பி உங்களுக்கே கிடைக்கும். நிர்மலா, நிர்மலா, என்னடா கையில லெட்டர் வச்சுட்டு ஒரு மாதிரியா இருக்கிற? டேய் டேய், இந்த மாதிரி லெட்டரை கையில வச்சுட்டு போஸ் கொடுக்கறதுலாம் இள வயசுல காதலிக்கிறவங்க செய்ய வேண்டிய விஷயம். நம்மள மாதிரி கரை கண்டவங்களுக்குலாம் இது டூ மச். மேட்டர் நான் ஃபர்ஸ்ட் அதை சொல்லு. ஒரு சின்ன மன வருத்தம். மன வருத்தமா? இப்போ உனக்கு என்னடா மன வருத்தம்? ஊர்ல விமலான்னு ஒரு பொண்ணு பார்க்க அழகா இருப்பா. அவன் மேல எனக்கு ஒரு இது. என்னடா நல்ல விஷயம்லாம் இவ்வளவு லேட்டா சொல்ற? அப்பவே சொல்லியிருந்தீங்கன்னா 2 பேரும் டிக்கெட் போட்டு ஊருக்கு போயிட்டு வந்து மேட்டர். டேய் அசிங்கமா பேசாத. அவன் அந்த மாதிரி பொண்ணுலாம் இல்ல, ரொம்ப நல்ல பொண்ணு. ஓஹோ, ரொம்ப நல்ல பொண்ணும். என்ன லவ்ஸா? அந்த மொகரகட்டை கொஞ்சம் சிரிச்சு சொன்னாதான் என்ன? சரி, இந்த மாதிரி லவ் பண்ணி மேட்டரை கரெக்ட் பண்றதும் கிட்டத்தட்ட நம்பர் விட்டு தான். டேய் இல்லங்க, இதோட நிறுத்திக்கோ. இந்த மாதிரி அசிங்கமா பேசாத. இருடா இருடா, ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற? எதுக்கு இப்படி கோவப்படுற நீ? சரி, அப்படின்னா இந்த விமலா மேட்டரை பொறுத்த வரைக்கும் நீ வேற முடிவுல இருக்க? ஆமா, வீட்டுல பொண்ணு பாக்குறாங்கல்ல, அதான் விமலாவை பத்தி காதுல போட்டு வச்சிருந்தேன். அவங்களும் சரி எனக்கு கல்யாணம் பண்ணிடலாம், பேசி முடிச்சிடலான்னு ஊருக்கு போனாங்க. ஊர்ல அந்த பொண்ணை விசாரிச்சு பார்த்ததுல கேரக்டர்ல அப்படி இப்படின்னு கேள்விப்பட்டிருக்காங்க. அதான் அந்த பொண்ணு வேணான்னு லெட்டர் போட்டிருக்காங்க. இவ்வளவுதானா? டேய், உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கா இல்லையா? பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன, கட்டிக்கிட்டா அவ்வளவுதான் கட்டிப்பேன்னு ஸ்ட்ராங்கா ஒரு பதில் கடிதம் போடு. டேய் அது எப்படி முடியும்? முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க. ஒரு பொண்ணோட கேரக்டர் சரியில்லைன்னு கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை கட்டிக்கிட்டு ஊருக்குள்ள போக முடியுமா? அப்படி போடுறா. நீ தான்டா சரியான ஆம்பளை. ஏண்டா என்னோட சேர்ந்து ஊர் பட்ட அக்கிரமம் பண்ண, சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் உழப்பட. ஆனா உனக்குன்னு ஒரு பொண்டாட்டின்னு வரும்போது மட்டும் பத்தினி லிஸ்ட்ல அவன் முதலாவது இடத்துல இருக்கணும். இந்த நியாயம் நம்ம ஊர்ல மட்டும் தான் பிரதர் செல்லும். டேய் நானே இல்லடா, இப்போ பொதுவாவே சமூகத்துல
உடனே சமூகம் கிமுகம்னு பெரிய வார்த்தைலாம் பேசுற பத்தியா? டேய் கிண்டல் பண்ணாதடா. இப்போ நம்ம ஊர்ல எல்லா ஆம்பளையுமே இப்படிதான். தான் எப்படிப்பட்ட பொறுக்கியா வேணா இருக்கலாம், ஆனா பொண்டாட்டி மட்டும் பொறுக்கி எடுத்து முத்தா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இதான உண்மை. ஆமால, வெரி குட்ரா. என்ன வெரி குட்? ஏய், விஜி இருக்கால்ல, கண்டிப்பா என்னோட ஆசைக்கு அவ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். என்னடா சம்மந்தம் இல்லாம வளர்ற? இதுல எங்க விஜி வந்தா? டேய், நான் சொல்றத நல்லா கேளு. உன்ன மாதிரி உலகமாக பொறுக்கிக்கே வரப்போற பொண்டாட்டி உத்தமையா இருக்கணுங்கிற ஃபீலிங் இருக்குல்ல, அப்போ விஜி புருஷன் கோபி மாதிரி ஒரு ஞான பழத்துக்கும் அதே ஃபீலிங் இருக்காதா? கண்டிப்பா இருக்கும். இந்த உண்மை விஜிக்கும் தெரியும். சோ கடைசி வரைக்கும் தன்னை பத்தின உண்மையை அவ புருஷன் கிட்ட சொல்லவே மாட்டா. இந்த நினைப்பு அவ மனசுல இருக்கிற வரைக்கும் அது எனக்கு சாதகம் தான்டா. நான் இழுத்த இழுப்புக்கெல்லாம் வந்துதான்டா ஆகணும், வேற வழியே இல்ல. நல்லா இழுத்தப்போ எந்த பேச்சு பேசினாலும் அந்த விஜய தவறாம இழுத்துற. சரியான கிறுக்குண்டா. ஹேய், நான் அர்ஜுன மாதிரிடா. எந்த சந்தர்ப்பத்திலையும் குருவியோட கழுத்து மட்டும் தான் என் கண்ணுக்கு தெரியும். அதை மட்டும் தான்டா நான் குறி வைப்பேன். இந்த போஸ் இருக்கான்ல, அவனும் இதே மாதிரிதான். அவனுக்கும் எப்பவும் கழுத்து மேலதான் குறி. என்ன ஒரு சின்ன வருத்தம்னா, அது குருவியோட கழுத்து இல்ல, உன்னோட கழுத்து. அருவாளை தீட்டி வச்சுட்டு அலையறான்ல, ஒண்ணுமே தெரியாத புள்ள மாதிரி முழுகிறத பாரு. ஆனா உனக்கு அதிர்ஷ்டங்கிறது உன் கூடவே தாண்டி இருக்கு. ஒவ்வொரு சமயத்திலையும் சைக்கிள் கேப்ல எஸ்கேப் ஆயிடுற. ஆனா ப்ராபபிலிட்டி தியரி பிரகாரம் ஒரு நாள் கண்டிப்பா நீ மாட்டுவ. எப்ப பார்த்தாலும் என்ன பயமுத்துறதே உனக்கு வேலையா போச்சு. ஏதோ தோணுச்சுப்பா சொன்ன. நீ ஏன் எப்பவுமே டோட்டலா நெகட்டிவாவே யோசிக்கிற? கொஞ்சம் இப்படி வந்து பாசிட்டிவா யோசிச்சு பாரு. நீ தானே சொன்ன இத்தனை தடவை நான் தப்பிச்சிருக்கேனா, அதிர்ஷ்டம் என் பக்கம் தானே இருக்குன்னு அர்த்தம். நீ வேணா பாரு, நான் நினைச்சது கண்டிப்பா நடக்கும். எப்பா இனிமே உன் நம்பிக்கையை பத்தி நான் பேசுறதா இல்ல. ஆமா, இது என்ன விமலா போட்டோவா? காட்டு. காட்டுற, சும்மா பாப்ப. விட்றா, உங்ககிட்ட போட்டோ கூட காட்டுறது தப்பு. போட்டோவை பார்த்து கரெக்ட் பண்ணுவான். விமலாவா? பேரே சரியில்லை, இவளுக்கு என்னமோ பெருசா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். எவ்ரிதிங் இஸ் ஓகே மிஸ்டர் மாணிக்கம். உங்க சிஸ்டர் இப்ப கன்சீவா இருக்காங்க. கங்க்ராட்ஸ். ரிப்போர்ட் எல்லாம் கிளியரா இருக்கு. நிர்மலா, நீ கொஞ்ச நாளைக்கு கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகே? ஆமா, எங்க உன் ஹஸ்பண்ட்? அவரை கூட்டிட்டு வரலையா? அவரு வெளியூர் போயிருக்காரு. ஓ அப்படியா? அடுத்த தடவை வரும்போது அவரை கூட்டிட்டு வா. இந்த மெடிசன்ஸ் எல்லாம் கரெக்டா சாப்பிடணும். வரேன் டாக்டர். ஓகே, வா. நிர்மலா, என்னாச்சு? ஆமாத்த. கடவுளே, இது என்னப்பா சோதனை? அந்த ஆளு வீட்டை விட்டு போன நேரம் பார்த்து இந்த பொண்ணு இப்படி முழுகாம இருக்காளே. ஏதோ இழுத்து விட்ட மாதிரி எங்க குடும்பத்து மேல எதுக்குப்பா இப்படி சோதனைக்கு மேல சோதனையா காமிக்கிற? வா. நிர்மலா, அந்த ஆளு வீட்டுக்குள்ளே சுத்திட்டு இருந்த வரைக்கும் இந்த பொண்ணுக்கு ஒரு அறிகுறியும் இல்லாம இருந்தது. அந்த ஆளு இந்த வீட்டை படி இறங்குனதும் இவ வாதி எடுக்க ஆரம்பிச்சிட்டா.
என்னம்மா? இப்படி வந்து உட்காரு. செல்வம், உட்காரு. மாணிக்கம், உன் தங்கச்சி முழுகாம இருக்காப்பா. இந்த நேரத்துல மாப்பிள்ளை வீட்டுல இல்லைன்னா நல்லா இருக்காதுப்பா. ஆமா. ஊர்ல எல்லாம் பலரும் பலவிதமா பேசுவாங்க. அந்த மனுஷன் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்கப்பா. எப்படிமா நாயை விரட்டுற மாதிரில அவரை விரட்டிருக்கீங்க? டேய், அது அப்படா. இப்ப அவர் இல்லைன்னா நல்லா இருக்காது. அது அசிங்கம். போய் கூட்டிட்டு வாடா. ஆமா, அது அப்ப இது இப்ப. ஏமா இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? என்னென்ன பேச்சு பேசுனீங்க எல்லாரும்? அவர் எப்படி இப்ப திரும்பி வருவாரு? எனக்கு நம்பிக்கை இல்ல. டேய், நீ சரியான வில்லங்க பிடிச்சவன்டா. என்கிட்ட விவாதம் பண்றதை விட்டுட்டு மாப்பிள்ளை தேடுற வழியை பாருடா. அம்மா ஏமா டென்ஷன் ஆவீங்க? அவர் இப்ப எங்க இருக்காரோ? 2 ஆம்பளைங்க இருக்கீங்கல்ல, உங்களால தேடி கண்டுபிடிக்க முடியாதா? டேய் செல்வம், மாப்பிள்ளை எங்க இருந்தாலும் சரி, அவரை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சாது அவர் கை கால விழுந்தாவது இங்க கூட்டிட்டு வரணும்டா. வேற வழியே இல்லடா. என்னடா பண்றது? டேய், எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்கடா. உங்க 2 பேருக்கு புண்ணியமா போகும். அவர் முன்னாடி வேலை பார்த்துட்டு இருந்த ஆபீஸ்ல விசாரிப்போம். ஏதாவது தகவல் கிடைக்கும். வாங்க சரி போலாம். வா.